அனைவருக்கும் வணக்கம். தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா பாட புத்தகங்களையுமே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். ஏன்னா நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்தையும் தேசிய கீதத்தையும் கூட அடுத்த பேஜஸ்ல தான் வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த புக்கை யார் யாரெல்லாம் எழுதுனாங்க இந்த டீட்டெயிலாம் கூட அடுத்த பேஜ்ல தான் வச்சிருக்காங்க. புக்கை ஓபன் பண்ணி பேஜ்லயே நம்மளோட தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோட புக்ல எல்லாத்துலயுமே இந்த 3 லைன் இடம்பெற்றிருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் கவினோட ஜாதிய ஆணவ படுகொலை. ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம பாடநூல்ல படிச்சும் கூட எந்த விதத்திலயுமே இன்னும் மாற்றம் ஏற்படல அப்படிங்கிறது தான் இங்க நிதர்சனமான உண்மையா இருக்கு. இந்த கவின் இஷ்யூ எடுத்துக்கிட்டா, கவின் ஒரு கிராஜுவேட், நல்லாவே படிச்சிருக்காரு, மந்த்லி லேக்ஸ்ல சம்பளம் வாங்குறாரு. அதே மாதிரி இவரோட எஜுகேஷன்லயுமே இவர் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த அளவுக்கு எஜுகேஷன்லயும் அவரோட பொருளாதாரத்திலையும் நல்லாவே உயர்ந்திருக்காரு. அதையும் தாண்டி அவங்களோட ஃபேமிலிங்கிறதும் ஒரு நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலியா தான் தெரியுது. நிறைய பொருளாதாரத்துல பெரிய அளவுல பின்தங்கினவங்க அந்த மாதிரி பெருசா எதுவுமே தெரியல. அப்படி இருந்தும் கூட இவரு திருநெல்வேலியை சேர்ந்த சுபாஷினி அப்படிங்கிறவங்களுக்கும் இவருக்கும் கிட்டத்தட்ட ஸ்கூல் டேஸ்ல இருந்து பழக்கம் இருக்கிறதாகவும் அது மூலமா நாளடைவுல காதல் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இத அந்த தரப்புல மறுக்கப்பட்டாலும் சில புகைப்படங்களை வெளியிட்டு இதோ இருக்கு ஆதாரம் அப்படிங்கிறத நிறைய பேர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல இந்த லவ் இந்த விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தாலும் ஒரு கொலைங்கிறது எந்த விதத்திலயுமே ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. இந்த மாதிரி கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் வருதே தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல. நிறைய பேர் சொல்லலாம், இந்த காலத்துல யாரு சாதி பாக்குறாங்க, இந்த காலத்துல எல்லாம் சாதி எல்லாம் இல்ல, எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகுறாங்க அப்படின்னு சொன்னாலும் சாதிங்கிறது அங்க இங்க இருக்கதான் செய்யுது. இந்த இஷ்யூல எடுத்துக்குவோம். கவினை பொறுத்த வரைக்கும் அவரோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு. பட் கவினை இந்த அளவுக்கு உள்ளாக்குன, அதாவது கவினை படுகொலை செஞ்ச சுபாஷினியோட தம்பின்னு சொல்ல போற சுர்ஜித்ங்கிற பையன் கிட்டத்தட்ட 21ல இருந்து 24 வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பையனோட லைஃப்ங்கிறது இதுக்கப்புறம் நல்லா இருக்க போதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா வாழும் காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு நரகம் மாதிரிதான் இருக்க போகுது. ஏன்னா ஜெயில் தண்டனைங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. நம்ம பாக்குற மாதிரி வாழும் காலத்திலே கிட்டத்தட்ட செத்து வாழ்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாதியை தூக்கி பிடிச்சது மூலமா இந்த பையனோட லைஃபை இந்த பையனை குழி தோண்டி புதைச்சுக்கிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி சாதியையோ இல்ல மதத்தையோ தேவையில்லாத விஷயங்களை தூக்கி பிடிக்கிற நிறைய பேரு அவங்க எதை சாதிச்சிருக்காங்கன்னு பார்த்தா எதையுமே சாதிக்கல. அவங்களோட லைஃப அவங்களே அழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய விஷயங்கள், அதாவது சாதிய மோதல்கள், சாதிய வன்முறை, மத மோதல்கள் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இதை தூண்டி விட்டவங்க எல்லாம் நல்ல சேஃபான இடத்துல தான் இருப்பாங்க. இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய தலைவர்களை எடுத்துக்குவோம் இல்ல மத்தவங்களும் எடுத்துக்குவோம். இவங்க எல்லாருமே அவங்களோட குழந்தைங்களும் சரி அவங்களும் சரி நல்ல வெல் செட்டிலா இருப்பாங்க. அவங்களோட குழந்தைங்களை நல்ல இடத்துல படிக்க வச்சிருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. பட் இந்த சாதிய வன்முறையினால ஒருத்தர் வெட்டிக்கிட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்ல. இந்த சுர்ஜித்தோட கேஸை எடுத்து பார்க்கும்போது இந்த சுர்ஜித்தோட அம்மா அப்பா காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள்னு தெரிய வந்திருக்கு. தப்பான ஆட்கள் கிட்ட பதவி போகும்போது அது எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான இன்சிடென்ட் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நடந்திருக்கு. இந்த சுர்ஜித்துங்கிற பையன் இவங்க அப்பா அம்மா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் கூட அந்த பையனை இந்த அளவுக்கு துணிச்சலா ஒரு கொலை செய்யறதுக்கு முக்கிய காரணமா கூட இருந்திருக்கலாம். சோ அதனால நிறைய பேர் இவங்களை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும், தக்க நடவடிக்கை எடுக்கணும், இவங்களுக்கும் தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரீசெண்டா அவங்கள பணியிடை நீக்கம் மட்டும் பண்ணிருக்கதா சொல்லப்படுது. இந்த இடத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்க கொலை செய்யறதுக்கு காரணமா இருந்தது பணமோ பதவியோ படிப்போ இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் சாதி. சோ இந்த சாதிங்கிறது இங்க ஒரு காரணி தான். சோ இதுக்கான மூலதனம் என்னன்னா, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிற அந்த உயர்வு தாழ்வு தான். இங்க சாதி மட்டும்தான் அந்த உயர்வு தாழ்வை உருவாக்குதா அப்படின்னா சாதி ஒரு முக்கியமான காரணமா இருக்க தவிர உயர்வு தாழ்வுங்கிறது நிறைய இடங்கள்ல இருக்கு. பணத்தாலையும் பதவினாலையும் அழகாலையும் நிறத்தாலையும் இப்படி பல விதத்துல இந்த உயர்வு தாழ்வுங்கிறது இந்த சொசைட்டில இருந்துகிட்டு தான் இருக்கு. எனக்கு இந்த இடத்துல மலையாள நடிகர் மம்முட்டி சொன்ன ஒரு டைலாக் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. மம்முட்டி ஒருத்தர் பார்த்து கேட்பாரு, நீனும் சாதி தலைவரும் ஒரே சாதி தானே, உன்னோட சாதி தலைவரோட பெண்ணை நீ போய் கேட்டா கொடுப்பாரா அப்படின்னு கேட்பாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க என்னதான் ஒரே சாதி ஒரே மதம் இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த பணம் பதவி இது எல்லாத்திலயுமே உயர்வு தாழ்வு இருக்கு. இதுல சாதியிலையும் இருக்கு, சாதியில இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா இங்க சாதிய படுகொலை ஏற்பட்ட இடத்துல சில காரணிகளையும் நான் சேர்த்து பேச வேண்டி இருக்கு. அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸாக்டா ஒரு 1 இயர் பேக்ல இதே தூத்துக்குடியில மாரி செல்வராஜ் கார்த்திகா அப்படின்னு ஒரு ஜோடி இதே மாதிரி காதலால கொல்லப்பட்டாங்க. அவங்க கொல்லப்பட்டதுக்கான காரணம் அவங்க 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி தான். இவங்க
பல்வேறு கம்யூனிட்டி கூட கிடையாது. பட் எதனால கொல்லப்பட்டாங்கன்னா, இந்த மாரி செல்வத்தோட ஃபேமிலிங்கிறது இந்த கார்த்திகா ஃபேமிலியை விட ரொம்பவே பொருளாதாரத்துல பின்தங்கினவங்க. அத காரணமா வச்சுதான் இந்த கொலைங்கிறது இங்க நிகழ்த்தப்பட்டுச்சு. சோ இந்த இடத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இங்க சாதி ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. பட் சாதி மட்டும் தான் காரணமா இருக்கான்னா கண்டிப்பா இல்ல. இங்க இது எல்லாத்துக்கும் ஒரு மூலம் என்னன்னா, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிற இந்த மென்டாலிட்டி தான் இது எல்லா இடங்கள்லயும் இருக்கு. சோ அததான் நான் இங்க சொல்ல வருது. என்னதான் நம்ம ஒரே ஆளு ஒரே மாதிரி அப்படின்னு சொன்னாலும், என்னதான் நீங்க சாதிக்காக அடிச்சுக்கிட்டாலும் கூட உங்களோட சாதியில நல்ல பினான்சியலா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கவங்க உங்களை வந்து ஈக்குவலா பார்க்க போறது கிடையாது. என்னதான் நம்ம சாதி ஆட்கள் நம்ம மதத்த ஆட்கள் நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நம்மளோட சொந்தக்காரங்க என்னதான் சொன்னாலும் அவங்க நீங்க எந்த அளவுக்கு பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கறது தான் பார்க்க போறாங்க. இந்த உயர்வு தாழ்வுங்கிறது நம்ம சொசைட்டில எல்லா விதத்திலையும் எப்போ நீங்குதோ அப்பதான் இங்க ஒரு அமைதி ஒற்றுமை எல்லாமே நிகழும். நம்ம ஊர் எடுத்துக்கிட்டா இங்க சாதிய ஆணவ படுகொலைகள் நடக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்று நடக்கும். நார்த்ல எல்லாம் மத மோதல்கள் அதிகமா இருக்கும். இதே வெளிநாட்டுல எல்லாம் நிறவெறியால கொலைகள் நிறைய நடக்கும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தை பொறுத்து மாறுமே தவிர இங்க உயர்வு தாழ்வு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் இது எல்லாத்துக்கும் சென்றா நிக்குது. நம்ம ஒருத்தர் பிறப்பால உயர்ந்தவர் பிறப்பால தாழ்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறோம்னா அதை விட முட்டாள்தனம் இங்க எதுவுமே இருக்க முடியாது. பிறப்புங்கிறது ஒருத்தருக்கு உயர்வையும் தாழ்வையும் கொடுத்துறாது. பிறப்புங்கிறது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். பிறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் எந்த அளவுக்கு நற்செயல்கள் எல்லாம் செய்யறாரு, சோ அதை பொறுத்துதான் ஒருத்தர் எந்த அளவுக்கு மேம்பட்டவர் ஒருத்தர் எந்த அளவுக்கு தாழ்ந்தவர் அப்படிங்கறத நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஒருத்தர் பணக்கார வீட்டுல பிறந்ததுனால எல்லாம் அவரு பிறப்பால உயர்ந்தவர் அப்படின்னும், ஒருத்தர் ஏழை வீட்டுல பிறக்கிறதுனால ஒருத்தர் பிறப்பால தாழ்ந்தவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பிறப்புங்கிறது எந்த விதத்திலயுமே யாருக்கும் உயர்வு தாழ்வை கொடுத்துறாது. இதே போல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.